ராகவ் அப்படி ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவ் இந்த கல்யாணம் நிப்பாட்டுறதுக்காக என் பேர் பாடலான்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி ப்ரெஷ்ல கூட ஃபோன் பண்ணிட்டு சொல்லி என்னெல்லாம் பண்ணி இந்த கல்யாணம் நிப்பாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இடத்துல அபி வராங்க. அபி கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொன்னேனே, என்னை டிவோர்ஸ் பண்றதுக்காக பாட்டி பேச்சையும் கேட்காம கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இப்படி அலைய வச்ச இப்ப பாத்தியா கல்யாணம் நின்றுச்சு, என்ன டிவோர்ஸும் உன்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. என்ன ராகவ் உங்களுக்கு வந்து மதுவோட கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு வருத்தமா, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ராகவ், நான் எங்க மதுவோட கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வருத்தப்பட்டேன், மதுவோட கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி நான் தான் மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு வேண்டான்னு எரிச்சு நின்னேன் அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. இல்ல ராகவ், அன்னைக்கு வந்து நீங்க முருகன் மேல மதுவோட கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண சொன்னேனே, ஆனா நீங்க சத்தியம் பண்ணலையே, ஏன் உங்களுக்கு மதுவோட கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வருத்தம் தான் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவகிட்ட என்ன பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ், ஏய் இருடி, நீ எனக்கு யாரு ராகவ், நான் உங்களை வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசி கதற வைக்கிறேன், அது வரைக்கும் நானா உன்கிட்ட லவ்வா சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னாலும் நீ இந்த நேரத்துல லவ்வ சொன்னா நீ ரொம்ப பேசுவேன், அது எதுக்கு நீயாவே வந்து என்கிட்ட லவ்வ சொல்லணும், அதை பண்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. அந்த நேரத்துல அப்படி என்ன மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னதான் இந்த அபி ராகுவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நின்னாலும் அபி வந்து ரொம்ப கெத்தா ராகவ் கிட்ட மெயின்டைன் பண்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.